வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஆகஸ்ட் 18 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னா, ரேவதி நேராக அவங்க அம்மாட்ட போகிறாங்க. அவங்க அம்மா கிட்ட, இங்கே பாருமா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை. ஏன் இப்படி என் புருஷனுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்குற? நான் தானே அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ட்டு அவர் வீட்டுக்கு போனேன். அவர் ஒன்று என்னை கூட்டிட்டு போவதே இல்லை. நீ அவரு என்ன கடத்திட்டு போனதா நீ புகார் கொடுத்துருக்க. நீ பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. ஏம்மா நீ இப்படி பண்ற? உனக்கு நான் அப்படி என்னதாம்மா பண்ணேன்? உன்னோட அதிகாரத்தை ஏம்மா என் வாழ்க்கையில காமிக்கிற? அதான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றேன்ன. அப்புறம் ஏம்மா நீ என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துற அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் போது நிப்பாட்டு. உனக்கு தெரியாதா அந்த டிரைவர் பையல எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு. ஆனா தெரிஞ்சும் நீ அந்த டிரைவர் பையல் கூட போறதுக்கு நீ என்னையவே வேண்டான்னு சொல்லிட்டு போனியல்ல. ஸோ உனக்கு நான் எப்படிப்பட்டவ அப்படிங்கிறத நிரூபிக்கணும்ல. அதுக்கு தாண்டி நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. நீங்க பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. தயவு செஞ்சு என் புருஷனை வெளியில வர வைக்கிறதுக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் கண்டிப்பா உனக்கு உதவி பண்ண முடியாது. ஒருவேளை நான் உனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அந்த டிரைவர் பையன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு வா. நீ சொல்றத நான் கேட்குறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. அம்மா, ஏம்மா நீங்க இப்படி பண்றீங்க? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உன் நல்லதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் கூட அதெல்லாம் யோசிக்கவே மாட்டிக்கிற. இங்க பாரு, நீ அந்த டிரைவர் பையலை விட்டுட்டு வந்துட்ட அப்படின்னா அவனை நான் வெளியில விடுறேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்போ இதான் உங்க முடிவா? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, இதான் என் முடிவு. இந்த முடிவுல எந்த வித மாற்றமும் இல்லை அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரிம்மா, இதான் உங்க முடிவு அப்படின்னா உங்க பொண்ணோட முடிவையும் நீங்க நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் என் புருஷனை விட்டு கண்டிப்பா நான் வரவே மாட்டேன். நான் அவரை எப்படி வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு ரேவதி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. சந்திரா நேரா அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா, உன் பொண்ணுக்கு இவ்வளவு பேச தெரியும் அப்படின்னு நான் இன்னைக்கு தான் பாக்குறேன் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் பயலும் பரமேஸ்வரியும் தான். அவங்க 2 பேரும் தான் ரேவதி கிட்ட இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து அவளை இந்த மாதிரி பேச வைக்கிறாங்க. இல்லைன்னா ரேவதி இப்படி பேசுறவளே கிடையாது அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா, நானும் அப்பதான்க்கா யோசிச்சேன். ரேவதி இப்படி பேசுறவெல்லாம் கிடையாது. அந்த டிரைவர் பையன் தான் இப்படி எல்லாம் பேச சொல்லியிருக்கான். ஏற்கனவே பிளான் பண்ணியிருக்காங்க. எப்படியும் நம்ம இந்த முடிவு தான் எடுப்போம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி இப்படி பண்ணியிருக்காங்கக்கா அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. நான் விட மாட்டேன், நான் என் பொண்ணை எப்படியும் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவேன் அப்படின்னு ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல இருந்து நேரா வீட்டுக்குள்ள போறாங்க. எப்படியும் ரேவதி என் வழிக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு. ரேவதி நேரா அதிகாரிங்களை போய் பாக்குறாங்க. பார்த்துட்டு, இங்க பாருங்க, அவர் மேல எந்த தப்பும் இல்லை. நான் தான் அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு வீட்டுக்கு போனேன். ஆனா அவர் மேல எந்தவித தப்பும் இல்லை. தயவு செஞ்சு அவரை வெளியில விடுங்க அப்படின்னு. அதுக்கு அதிகாரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ தேவையில்லாம இங்க பேசாம கிளம்பு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க? என் புருஷன் மேல எந்தவித தப்புமே இல்லை சார் அப்படின்னு. அதுக்கு அதிகாரி சொல்றாரு, இங்க பாரு, இப்ப நீ போக போறியா இல்லையா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்போ அவரை நீங்க வெளியில விட மாட்டீங்களா? அதிகாரி சொல்றாங்க, ஆமா, வெளியில விட மாட்டோம். அப்ப ரேவதி சொல்றாங்க, வெளியில விட மாட்டீங்கன்னா என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன் அப்படின்னு. ரேவதி ஸ்டேஷனுக்கு வாசல்ல போய் உட்காந்துக்கிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்ததும் அதிகாரி நினைக்கிறாங்க, இவ என்ன தேவையில்லாம இப்படி பிரச்சனை பண்றா அப்படின்னு. அப்ப ரேவதி போய் வெளியில உட்காந்துக்கிட்டு போராடுவேன் போராடுவேன் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. அப்போ நம்ம பாட்டி என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஊர் தலைவர்கள் கிட்ட போயிட்டு உதவி கேட்போம். அவங்க கண்டிப்பா அதிகாரிங்க கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாட்டி என்ன பண்றாங்கன்னா நேரா அதிகாரிகளை பார்க்க போறாங்க. நேரா ஊர் தலைவர்களை பார்க்க போறாங்க. ஊர் தலைவர்கள் பாட்டியை பார்த்து, வாங்கம்மா, என்ன திடீர்னு எங்களை பார்க்க வந்திருக்கீங்களே அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, ஐயா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். என் பேரன் இருக்கான்னு, அவனை
இது மாதிரி அதிகாரிங்க கைது பண்ணிட்டாங்க. இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் அதிர்ச்சியாகி, என்னம்மா சொல்றீங்க? உங்களோட பேரை கார்த்தி தம்பிய அதிகாரிங்க கைது பண்ணிட்டாங்களா? அவரு அப்படி என்ன தப்பு பண்ணாரு? அவரு தப்பு பண்ற ஆளும் கிடையாது அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. ஐயா, உங்க எல்லாருக்குமே தெரியும், என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சதே ஈஸ்வரி தான். ஆனா இன்னைக்கு என் பேத்தி வந்துட்டு பேரன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறா. ஆனா ஈஸ்வரி வந்துட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஈஸ்வரி என் பேரன் மேல புகார் கொடுத்துட்டா. என்ன புகார் கொடுத்தா அப்படின்னா, ரேவதிய அவன் வலுக்கட்டாயமா கடத்திட்டு வந்ததா புகார் கொடுத்துட்டா. இதை கேட்டதும் பேரதிர்ச்சி ஆகுறாங்க ஊர் தலைவர்கள். என்னம்மா இப்படி சொல்றீங்க? கார்த்தி தம்பி அப்படிப்பட்டவரே கிடையாது. அவர் மேல ஏன் அவங்க இவ்வளவு பெரிய பழி போட்டாங்க அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆமா, நீங்க எல்லாரும் வந்து பேசுனீங்க அப்படின்னா அதிகாரிங்க கண்டிப்பா ரேவதிய என் பேரனை வெளியில விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என் ரேவதியும் எப்படியாவது என் பேரனை வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக போராடுறாங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, கார்த்தி தம்பி இந்த ஊருக்காக நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்காக நாங்க இதை கூட பண்ண மாட்டோமா? நாங்க போயிட்டு அவரை எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஊர் தலைவர்கள் நேரா அதிகாரிங்களை பார்க்க போறாங்க. அப்போ ரேவதி வாசல்ல உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு, அம்மாடி நீ கவலைப்படாதம்மா, தம்பியை நாங்க வெளியில கூட்டிட்டு வந்துருவோம் அப்படின்னு உள்ளார போறாங்க. உள்ளார போயிட்டு அதிகாரியை பார்த்து, இங்க பாருங்க, அவரு இந்த ஊருக்கு எவ்வளவு பெரிய தலைவரை தெரியுமா? எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க வந்துட்டு அவரை கைது பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு அதிகாரி சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க ஊருக்கு மட்டும்தான் தலைவர். நாங்க நல்லது எது கெட்டது எது அப்படின்னு பார்த்து நாங்க ஒவ்வொருத்தரை கைது பண்றோம். நீங்க எதுக்கு தேவையில்லாம வந்துட்டு இப்படி பழி போடுறீங்க? இங்க பாருங்க, கரெக்டா நாங்க கொடுத்த புகாரை வச்சுதான் நாங்க அந்த கார்த்தியவே கைது பண்ணியிருக்கோம். நீங்க தேவையில்லாம இப்படி வந்து பேசுனீங்க அப்படின்னா கூண்டோட உங்க எல்லாரையுமே கைது பண்ற மாதிரி இருக்கும். அப்ப ஊர் தலைவர் ஒருத்தர் சொல்றாரு, இங்க பாருங்க, இவர் பேசுறத பார்த்தா கார்த்தி தம்பிய வேணுக்கும்னே பிடிச்சு வச்சிருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ இவர் பேசுறத நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனையை தான் அனுபவிப்போம். நீங்க வாங்க, நம்ம வெளியில போயிட்டு போராடுவோம் அப்படின்ட்டு வெளியில போறாங்க. அங்க போயிட்டு நேரா ரேவதியை பார்த்து, அம்மாடி, நாங்களும் உனக்கு சாதகமா பேசணுமா? ஆனா அந்த அதிகாரிங்க எங்க பேச்சை கேட்கவே இல்லை. அவங்க வந்துட்டு ஒரே குறிக்கோளோட தான் இருக்கிறாங்க. கார்த்தி தம்பியை வந்துட்டு எப்படியாவது கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு ஒரே குறிக்கோளோட தான் இருக்காங்க. ஸோ என்னதான் பேசினாலும் அவங்க காதலையே வாங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரே முடிவு அப்படின்னா, எப்படியாவது நம்ம போராடினா மட்டும்தான் கார்த்தி தம்பியை வெளியில கொண்டு வர முடியும். அதனால நம்ம போராடுவோமா அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்றாங்க, ரொம்ப நன்றி ஐயா, எனக்காக நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு. போராட்டம் ஆரம்பிக்குது. அப்போ நிறைய ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து வராங்க கார்த்தியை வெளியில விட சொல்லி. அப்போ அதிகாரி சொல்றாரு, யோ, என்னையா இது, வெளியில இவ்வளோ கலாட்டாவா இருக்கு, இவனுக்காக இத்தனை பேரா கூடியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கு ஒருத்தர் சொல்றாரு, ஐயா, நீங்க கைது பண்ணிட்டு வந்தவர் சாதாரண ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அவர் இந்த ஊருக்குள்ள எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? இந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாருக்கும் இவர் நிறைய உதவி பண்ணியிருக்காரு. ஏன், எனக்கே இவர் நிறைய உதவி பண்ணியிருக்காரு. என் குடும்பத்துல நிறைய கஷ்டம் வந்துச்சு, அது எல்லாத்துல இருந்தும் காப்பாத்தினதே இவர் தான் தெரியுமா? ஆனா நீங்க சுலபமா இவரை கைது பண்ணிட்டு வந்து இவருக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பட் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்புயா அப்படின்னு. இதை கேட்டதும் அதிகாரி சொல்றாரு, என்னையா இது, தேவையில்லாம ரொம்ப பெரிய இடத்துல கை வச்சுட்டனோ அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமாய்யா, நீங்க ரொம்ப பெரிய இடத்துல தான் கை வச்சிட்டீங்க, சொன்னதை எங்கேயாவது கேட்டீங்களா அப்படின்னு. இதை கேட்டதும் செம்ம ஷாக் ஆகுறாங்க அதிகாரி. அப்போ அதிகாரி சொல்றாரு, சரி, நான் அவனை வெளியில விடுறேன் அப்படின்னு. அதுக்கு இவர் சொல்றாரு, ஐயா, நீங்க சுலபமா கைது பண்ணிட்டு அவரை சுலபமா வெளியில விடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல. இங்க பாருங்கய்யா, அவர் வந்துட்டு ரொம்ப நல்லவர். நீங்க எப்படி இந்த சூழ்நிலையை சமாளிக்க போறீங்கன்னு தெரியல. அப்போ அதிகாரி அங்கேருந்து வெளியில வந்துட்டு எல்லாரையும் பார்த்து, இங்க பாருங்க, நான் அவரை வெளியில விடுறோம் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவரை சாதாரணமா வெளியில விடக்கூடாது. அவர் மேல புகார் கொடுத்தவங்க அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. அப்ப அதிகாரி சொல்றாங்க, இங்க பாருமா, ஏற்கனவே பிரச்சனை ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. ஸோ என்னால கண்டிப்பா வந்துட்டு
அவரை வெளியில விட முடியும். ஆனா பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கிறதுனால என்னால எதுவும் பண்ண முடியலம்மா. இங்க பாருங்க, நீங்க சொல்ற மாரி நான் பண்ணேன் அப்படின்னா ரொம்பவே கால தாமதம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி கால தாமதம் ஆனுச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க பாரும்மா, தயவு செஞ்சு சொல்றத கேளும்மா. உன் புருஷனை நீ கூட்டிட்டு போ அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல, என் புருஷன் மேல புகார் கொடுத்தவங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. ஊர் தலைவர் சொல்றாரு, இங்க பாரும்மா, இது மாதிரி ஈஸ்வரி அம்மா வந்துட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க எப்பேற்பட்ட பெரியவங்க, அவங்க கண்டிப்பா மன்னிப்பு கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நீ வந்துட்டு சரின்னு சொல்லிக்கம்மா. உடனே ரேவதி சொல்றாங்க, சரி, அதிகாரியை பார்த்து, சரி, பெரிய பிரச்சனை ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் என் புருஷனை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு. அதிகாரி நேரா ரேவதியை பார்த்து, ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்ல, நேரா ரேவதி வந்து இங்கேருந்து உள்ளார போகிறாங்க. உள்ளார போயிட்டு நேராக ஹீரோவை பார்த்து என்னங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ ரேவதியை பார்த்து, ரேவதி, எப்படியோ போராடி என்னை வெளியில் கொண்டுட்டு வந்துட்டியல்ல. ரேவதி சொல்கிறாங்க, மாமா, நான் உங்கள் மேலே அவ்வளோ பாசத்தோடு இருக்கேன். உங்களை எப்படி நான் வெளியில் கொண்டு வராமல் இருப்பேன் அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி ரேவதி, நீ கவலைப்படாத, அதான் நான் வெளியில் வந்துட்டேனே அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, சரி மாமா அப்படின்னு நேராக அதிகாரிங்க கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வெளியில் வராங்க. ஊர் தலைவர்களை ஹீரோ பார்த்து சொல்கிறாரு, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னை வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியில் கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கு ஊர் தலைவர்கள் சொல்கிறாங்க, தம்பி, இது எல்லாத்துக்கும் காரணம் ரேவதி அம்மா தான். அவங்க தான் ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க உங்களை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் அதிகாரிங்க கிட்ட பேசி எப்படியோ உங்களை வெளியில் கொண்டு வந்தாச்சு. நீங்கள் கவலைப்படாதீங்க தம்பி, உங்களுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி அப்படின்னு சொல்ல, அப்போ ரேவதி நேராக ஹீரோவை பார்த்து, சரிங்க மாமா, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி ரேவதி அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த அதிகாரி நேராக நம்ம சந்திராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சந்திரா ஃபோன் அட்டன் பண்ணி, யோ, என்னையாச்சு, அந்த டிரைவர் பையலை கைது பண்ணி தானே வச்சிருக்க, அவனை வெளியில் விடலை இல்லை அப்படின்னு. அதுக்கு அதிகாரி சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா, என்னை எவ்வளோ பெரிய பிரச்சனையில் சிக்க வைக்க பார்த்தீங்க. இங்கே பாருங்க, அவன் சாதாரண ஆள் கிடையாதாமல, இந்த ஊருக்கு மிகப்பெரிய தலைவனாமல, இப்படி என்னைய சுலபமாக மாட்டி விட பார்த்துட்டீங்களே அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, சந்திரா சொல்கிறாங்க, யோ, என்னையா சொல்கிற, என்ன பண்ணி வச்ச? அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நான் வந்துட்டு அவரை ரிலீஸ் பண்ணிட்டோம். ஊர் மக்கள்லேருந்து ஊர் மக்களே வந்து எப்படி போராட்டம் பண்ணாங்க தெரியுமா? என்னால் எதுவுமே பண்ண முடியலை, சமாளிக்க முடியலை, அதான் நான் வெளியில் விட்டுட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா ஷாக் ஆகுறாங்க. யோ, தேவையான அளவுக்கு பணத்தை வாங்கினியல்ல ஐயா, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, எங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்தீங்க, ஆனால் என் வேலையே இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிருக்கும் தெரியுமா? அவ்வளோ பெரிய பிரச்சனையில் நீங்கள் என்னை மாட்டி விட பார்த்தீங்க. ஏதோ கொஞ்ச நேரத்தில் தப்பிச்சேன், இல்லைன்னா என்ன ஆகியிருக்குமோ, என் வேலையே போயிருக்கும் அப்படின்னு சொன்னதும் அந்த சந்திரா வந்துட்டு, இங்கே பாரியா, உனக்கு கொடுத்த காசை திருப்பி கொடு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, கொடுத்த காசையெல்லாம் திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதையெல்லாம் கேட்டதும் அந்த சந்திரா வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, அக்கா காரிக்கிட்ட சொன்னால் அவள் என்ன பண்ணுவாளோ தெரியலையே அப்படின்னு சந்திரா செம்ம ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி வந்து ஹீரோவை கைது பண்ணியாச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருக்காங்க. அவர் வெளியில் வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் ஈஸ்வரிக்கு தெரிய வரல. தெரிய வந்த பிறகு என்ன பண்ண போகிறாங்களோ, இது எல்லாமே அப்கமிங் எபிசோடில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி உங்களோட யூடியூப் சேனலுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி Maya0788. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.